அம்மா பொண்ணு அலப்பறைகள் கண்டினியூ. சொல்லினே இருக்கிறக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டியை. நல்ல பிளேட் வச்சிருக்கு. அங்க சென்னையில இருந்தே வேண்டிப்பாங்க. காவேரியில கலந்துட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாடுக்கு எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் அந்த பரிசல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. தேய்ச்சி குளிக்கிறாங்க. திருப்பதியில வரும் பாருங்க, அதே ஸ்மெல் இருந்தது. வித்துட்டு இருந்தது. அது எதுக்குதான் அங்க விற்கிறானே தெரியல. ஏப்ரல் 2ஆம் தேதி தேருன்னு சொன்னாங்க. ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வெளியே போக போகிறோம். எங்கே போக போகிறோம் என்றதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாய்க்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அம்மா வந்திருக்காங்கன்னு தெரியல. ஸோ நானும் அம்மாவும் இப்போ வெளியே போக போகிறோம். எங்கே இல்லைங்க, பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் தான். ஆல்ரெடி வந்து பவானி சாய் சேனலில் வ்ளாக் போட்டிருக்கேன். அந்த கோயில் பற்றி சிறப்புகள்லாம் ஆல்ரெடி நான் வந்து பவானி சாய் சேனலில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து கோயில் பற்றி இல்லை, அப்படியே அங்கே போயிட்டு அங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டேன். எஸ்டர்டே காரக்குழம்பு இருந்தது. அண்ட் தென் வந்து சாய்க்கு வந்து லன்ச் வந்து முட்டை போட்டு கிரேவி பண்ணி கொடுத்துட்டு ரைஸ், ஒயிட் ரைஸ் வச்சு கொடுத்துட்டேன். ரசம் இருந்தது, அதுவும் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் சாய்க்கு. மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளியே ஒரு லுக் கொடுத்துட்டேன். ஸோ மார்னிங்கே வந்து எல்லாம் சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ டிஃபன் சாப்பிட்ற சாமான் மட்டும்தான், அதை மட்டும் அப்படியே தேய்ச்சிட்டு நானும் அம்மாவும் கிளம்ப போகிறோம். வாங்க, செம்ம சூப்பராக இருக்க போது இந்த வ்ளாகு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பியாச்சு. அம்மாவும் பொண்ணும், அம்மா பொண்ணு அலப்பறைகள் கண்டினியூ பார்த்துட்டே வாங்க. அக்கா, என்னக்கா இவ்வளோ பவுடர் போட்ட? அக்கா கொஞ்சம் பேச தொடச்சிக்கா. லூசக்கா, சொல்லினே இருக்கிற காதலியே வாங்காம போகிறேன். ஸோ இந்த வீட்டில் தான் ஒரு பாட்டி இருக்காங்க, மை ஃபேவரட் பாட்டி. அந்த பாட்டியை நான் பெரியமான்னு கூப்பிடுவேன். அம்மாவோட கொஞ்சம் வயசு பெரியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பவானின்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு கன்னடம் தெரியாது. பட் 2 பேரும் நல்லா பேசிப்போம். பிரசாதெல்லாம் எடுத்துகிட்டு போய் குடிப்பேன் அந்த பாட்டிக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டியை. என்னை பார்த்தாலே அப்படியே கையை பிடிச்சிட்டு நல்லா பேசுவாங்க. ஸோ அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் பேருக்கு. அம்மாவுக்கு காலில் பிளேட் வச்சுருக்கு. ஸோ ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது. ஸோ ஆட்டோ பிடிச்சிட்டோம். அம்மாவுக்கு ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து காலில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே தான் கீழே விழுந்து வழுக்கி விழுந்துட்டாங்க. ஸோ அதில் பிளேட் வச்சுருக்கு. ஸோ அந்த சொந்த கதை சோக கதைலாம் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ போயிட்டே இருக்கோம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நம்ம வீட்டிலேருந்து இதில் போனால் ஒரு 3 மினிட்ஸ் தான். நடந்து போனால் என்ன ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் கடை. அதோ பாருங்க, இந்த ஊர் டென்ட்டு கொட்டா. ஸோ இந்த தேட்டரை பார்த்தாலே சாய் சிரிப்பான். அப்புறம் சாய் அந்த தேட்டருக்கெலாம் போனதில்லை. அப்புறம் இப்படியே வந்துகிட்டே இருக்கோம். ராகவேந்திரா மடம் இருக்குது, அது இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக அதுவும் ஒரு வாட்டி போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் ஷேர் பண்ணுறேன். ஸோ கோயில் ரீச் ஆகிட்டோம். 30 ருபீஸ் 40 ருபீஸ் தான் கேட்பாங்க நம்ம வீட்டிலேருந்து இங்கே. ஸோ கோயில் போயிட்டு ஃபுல் வ்ளாகும் பார்த்தீங்கன்னா வந்து பவானி சாய் சேனலில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றிலாம் பவானி சாய் சேனலில் இருக்குது. வேணால் அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது தெரியுதா இருப்பார் பெரிய சிவன். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிவன் கோயில். ஸோ எதனா ஒன்றுனா அம்மா உடனே அங்கே சென்னையிலேருந்தே வேண்டிப்பாங்க. இங்கே மைசூர் வந்தால் அதை நிவர்த்தி பண்ணிடுவாங்க. ஸோ ரீசண்டாக வந்து தம்பிக்கு அப்புறம் எங்கள் சித்திக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதனால் வேண்டிண்டு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றணும்னு பண்ணாங்க. அந்த ஊதுவத்தி வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து இது பண்ணோம். ஓடுங்க பிரசாதம் தராங்க. ஸோ பிரசாதம் கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாலும் நான் ஓடி போய் வாங்குவேன், அதெல்லாம் கூச்சப்பட மாட்டேன். லைட்டாக ஃபேர் அண்ட் லவ்லி தாங்க போட்டேன். என்னன்னு தெரியல, இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. நானே பளிச்சுன்னு ஆகிட்டேன்னா இல்லை என்னன்னே தெரியல, கேமராவான்ட்டு. இதுதான் பெரிய நந்தி கோயில். நிஜமாலே சொல்கிறேங்க, இந்த மைசூரில் இந்த கோயில் அவ்வளோ நல்லா இருக்குது. நஞ்சங்கூடில் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த கோயிலோட ஆறு கபிலா ஆறுன்ட்டு.
கபினின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளா வயநாடு வழியாக வந்து டேம் கபினி டேம்னு இருக்குது. அதுலேருந்து வந்து இந்த பக்கம் வருது. இங்கேருந்து அப்படியே வந்து காவேரியில் கலந்துட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாடுக்கு இது ரீச் ஆகுது. ஸோ அந்த ரிவர் தான் அது. எனக்கு இந்த ரிவர் இவ்வளோ பக்கத்தில் இருக்குன்ட்டு 1 இயராக நான் வேஸ்ட் பண்ணிட்டேங்க பார்க்காமலே. நிஜமாலே வாவுன்னு இருந்தது அதை பார்க்கும்போது, ஆட்டோவில் பார்க்கும்போது. வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன், இதுலேயும் பார்த்துருக்கேன், கூகுள்லேயும். அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க போயிட்டு வா போயிட்டு வான்ட்டு. பட் சாய்க்கு வந்து டைம் செட் ஆகலை வந்து போகிறதுக்கெலாம். சரி அதெல்லாம் கும்பலாக வரும்போது எல்லோரும் போய்க்கலாம் அப்படின்னு போனாப்பா எப்படி இருந்தது தெரியுமா? சிலுன்னு ஒரு காற்று. அப்புறம் அவங்க போட்டிங்லாம் போனாங்க, பரிசல் போட்டிங்கு எல்லாம் இருந்தது. அம்மா நீ வேணா போயிட்டு வான்னாங்க. அம்மா நீ வேணா போகிறதா போ, நான் போகல, ரிஸ்கே எடுக்க மாட்டேன், தனியாக வேறு நம்ம இருக்கிறோம். அப்புறம் அங்கேருந்து சென்னையிலேருந்து யாருன்னா ஓடி வரணும், வேணவே வேணாம், லைஃப் ஜாக்கெட்லாம் எதுவும் கொடுக்க மாட்றாங்க. அப்படியே பரிசலில் போகிறாங்க, அப்படியே போட்டில் போகிறாங்க. பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 30 ரூபா தான் சொன்னாங்க. அந்த ஒரு பிரிட்ஜு தெரிஞ்சது பாருங்கள், அது வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு நல்லா ரவுண்ட் அடித்து கூப்பிட்டு வருவேன்னு சொன்னாங்க. பட் எல்லாம் கும்பலாக வரட்டும், எல்லாரும் வெக்கேஷனுக்கு வந்தாங்கன்னா அப்போ வேணால் போகலாம், நீ நம்மளால் போக முடியாதுப்பா சாமி அப்படின்னு. யூடியூப்பில் ஆல்ரெடி பார்த்துட்டு இங்கே இருக்குது, போனோம், குதிரை சவாரிக்கு போட்டிங் இருக்குதுன்னு அம்மா கூகுள் சர்ச் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுறோம், யாருமே இல்லாமல் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது பிளேஸு. அந்த பரிசலில் போனவங்களை பார்த்தீங்கன்னா அங்கே தூரக்க ஒரு மரம் தெரியுது பாருங்கள், அந்த மரத்தாண்ட போயிட்டு சுற்றுன்னு சுற்றுறாரு. எப்படியோ அந்த சுற்றுறதுலேயே கீழே விழுந்துருவாங்க போல் இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு ட்விஸ்ட் பண்ணிலாம் அந்த பரிசலில் பண்ணிட்டு இருந்தாங்க. போட்டும் செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் அங்கே யாரும் போகலை, எல்லாரும் நல்லா குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே மொட்டை அடிக்கிற இடம் இருக்குது, அந்த மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் அங்கே குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுறாங்க. எல்லாரும் வீட்டில் குளிக்காத மாதிரி தேய்ச்சி குளிக்கிறாங்க. இல்லை ரொம்ப வருஷமாக குளிக்காத மாதிரி தேய்ச்சி குளிக்கிறாங்க. ஆனால் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருந்தா நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்காகவும் நான் வெயிட் பண்ணுறேன். நான் அந்த இடம் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே எல்லாரோட நினப்பு தான் வந்தது. இவங்கெல்லாம் வரணும், எல்லாரும் பார்க்கணும், சரி அட்லீஸ்ட் நம்ம வீடியோவாவது நல்லா கொடுப்போம், எல்லாரும் அதை பார்த்தாவது என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ மைண்டு நல்லா இருந்தது. அந்த போட்டிங்கு சின்ன வயசில் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போ வந்து அதெல்லாம் நம்ம பண்ணணுன்னா ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகம். ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் மொட்டை அடிக்கிற இடம். இங்கே போனங்க, அப்படி ஒரு ஸ்மெல் இருந்தது பாரு, அப்படியே திருப்பதியில் வரும் பாருங்கள் அதே ஸ்மெல் இருந்தது. கப்பன்னு ஓடி வந்துட்டேன். எங்கள் அம்மா சுற்றி எடுனாங்க. அம்மா வேணாமா, அது இது ஒரு விட்டு போதும், என்னால் நிற்க முடியல அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்தால் நிறைய கடைங்கள்லாம் இருந்தது. அதில் வந்து அம்மா வந்து சாமி கயிறுலாம் வாங்கினாங்க. வழியேற கடைங்களாக இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, அங்கே ஒன்று விற்றுட்டு இருந்தது, அது எதுக்கு தான் அங்கே விற்கிறானே தெரியல. நீங்கள் எந்த பொருள் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதாங்க அது. ஏன்னா ஆற்றுல குளிக்கும் போது போயிடுமான்னு தெரியல, அதை அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் சிவன் பாருங்கள், சிவனோட பேக் சைடில் ஒரு ரோடு இருக்குது, அந்த வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகும்போது ஆட்டோவில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் இதாக போனோம். ஸோ அந்த ஆட்டோக்காரர் சொன்னாரேம்மா பக்கத்தில் தானேம்மா இருக்குது, நடந்து போயம்மா. இல்லை வயசானவங்க பாவம், அவங்களுக்கு கால் நடக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ 30 ரூபா கொடுத்து தான் கோயிலேருந்து திருப்பியும் அந்த ஆற்றுக்கு போனது. ஆற்று நடந்தே போயிடலாம். சரி ரிட்டர்ன் வரும்போது நானும் அம்மாவும் நடந்து வந்துட்டோம். வழியார நிறைய கடைகள், அப்புறம் சாமி பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து விபூதி வந்து கட்டியாக தான் வச்சுருக்காங்க, விபூதி கட்டி மாதிரி. கோயில்லையும் பார்த்திங்கன்னா விபூதி கட்டி தான் பெருசாக இருக்கும், அதுலேருந்து நம்ம எடுத்து தான் இட்டுக்கணும். விபூதின்னு கையில் தரமாட்டாங்க, அந்த கட்டியிலேருந்து சுரண்டி எல்லோரும் இட்டுப்பாங்க. ஸோ கோயில் பார்த்திங்களா செம்ம வியூ இருக்குது. இப்போ வந்து பங்குனி ஃபெஸ்டிவல் வரப்போகுது. ஏப்ரல் 2ஆம் தேதி தேருன்னு சொன்னாங்க, கேட்டுட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ஆட்டோவில் வந்துட்டோம். அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாள ஹோட்டல், சாதாரண சின்ன ஹோட்டல் தான், ஆனால் அங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போகலான்னு பார்த்தா மூடி இருந்தது. சரி ஆட்டோ பிடிச்சி ஆல்ரெடி நவனும் சாயும் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம்ல, நவமி உடுப்பி ஹோட்டல்னு, அந்த ஹோட்டலுக்கு போயிடலாமா, வாமா புதுசாக திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வழியாக தான் ஆட்டோ வந்துட்டுருக்கு. பாருங்கள் செம்மையாக இருக்குது மார்க்கெட், பார்த்திங்கன்னா அல்டிமேட்டுங்க, எல்லா பொருளும் அங்கே விற்கும். ஸோ இந்த ஹோட்டலுக்கு தான் வந்தோம். ஹோட்டல் விலாகு தனியாக போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.